ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா யாருமே இல்லாம எந்த ஒரு சொந்தக்காரங்களும் இல்லாம ஒரு குழந்தை சைல்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வளர்ந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க முடியுமா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன். நான் வந்து இசியு மைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வயசு இருக்கும். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 10th படிக்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ம் இந்த மாரி நான் வந்து எனக்கு அப்பா, அம்மா யாருமே கிடையாது. சொந்தக்காரங்க பேர் கூட எனக்கு தெரியாது. அப்பா, அம்மா நேம் கூட எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு சைல்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல தான் நான் வந்து படிச்சது, வளர்ந்தது எல்லாமே. என்னோட 10th, 12th டீசில எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் நேமுக்கு பதிலா அந்த சைல்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட நேம் தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 45 வயசாயிடுச்சு. என்னோட ஜாப்க்காக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் அப்ப எனக்கு தெரியாது. இந்த மாரி அதாவது ஒரு அப்பா, அம்மா இல்லாம வளர்ந்த ஒருத்தவங்களுக்கு எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. எனக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஓ ஆஃபீசர் கால் பண்ணி, இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னேன். சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னா, "கண்டிப்பா அப்ளை பண்ணி வாங்கலாமா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது." அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து கான் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்பா, அம்மா நேம்க்கு பதிலா அந்த ட்ரஸ்டோட நேம வந்து டைப் பண்ணிடுங்க. அதே மாரி சர்டிஃபிகேட்லயும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி நேம் பதிலா அந்த ட்ரஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா, நீங்க டைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கே தெரியும், இந்த மாரி ட்ரஸ்ட்ல அப்பா, அம்மா பேரே தெரியாம எந்த ஒரு சொந்தக்காரங்களும் இல்லாம ஒரு வளர்ந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கே தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியவே தெரியாது. எனக்கு இது வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நான் வந்து நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்பா, அம்மா இல்லாம இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்களும் வாங்கியிருக்காங்க. இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணி வாங்கி குடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கான் நம்பர் வந்து நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணேன்னு சொல்றேன். நீங்க வந்து சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்படி நான் கான் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஆதார் நம்பர் குடுத்துட்டேன். அப்ளிகேண்டர்ல பார்த்து திருவா, திருமதியா என்னன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நேம் நான் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜெண்டர், அவங்களுக்கு மேரிட் ஆயிருந்துச்சு, மேரிட் குடுத்துட்டேன். அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ரிலேஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்டியன் சொல்லி குடுத்துட்டு, ஃபாதர், மதர் 2 காலத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்டோட நேம் டைப் பண்ணிட்டேன். தமிழ்லயும் அந்த ட்ரஸ்ட்டோட நேம் டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிலிஜன் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்ல தான் வந்து படிச்சாங்க, வளர்ந்தாங்க. அதனால அவங்க டிசிலயே பார்த்தீங்கன்னா, ஃபாதர், மதர் நேம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்டோட நேம் இருந்துச்சு. ரிலிஜன் பார்த்தீங்கன்னா, அவங்க கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால வந்து ஏன்னா, நீங்க எந்த ட்ரஸ்ட்ல வந்து வளர்றீங்களோ, அந்த ட்ரஸ்ட் வந்து இந்து ட்ரஸ்ட்டா இருந்துச்சுன்னா இந்துன்னு போட்டுக்கலாம். இல்ல கிறிஸ்டியன்னா நீங்க கிறிஸ்டியன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, நான் நார்த் ஸ்டாண்டர்ட் குடுத்துட்டேன் நானு. குடுத்துட்டு இது ஜாபும் பார்த்தீங்கன்னா, நார்த் ஸ்டாண்டர்ட் குடுத்துட்டு, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. அவங்களோட ஆதார் கார்டுல ரேஷன் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ, அது அந்த கரண்ட் அட்ரஸ நான் குடுத்துட்டு, அவங்களோட மொபைல் நம்பர் குடுத்து, அவங்களுக்கு ஒரு சப்மிட் பண்ண பிறகு ஒரு ஓடிபி சென்ட் ஆச்சு. அந்த ஓடிபிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கான் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த கான் நம்பர வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா, கீழ பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா பேருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்டோட நேம் தான் போட்டிருக்கேன். அம்மா பேருக்கும் அந்த ட்ரஸ்டோட நேம் தான் போட்டேன். அதே மாரி அப்பாவோட அம்மா பேரு, ஆம் அம்மாவுடைய அப்பா பேரு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்டோட நேம் தான் போட்டேன். உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா, ஏஜ் வந்து கண்டிப்பா வரவே வராது. அதனால வந்து ஏன்னா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஏஜ் வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். நான் வந்து விஓ ஆஃபீசர் கால் பண்ணி கேட்டேன் நானு. சார் இது ஏஜ் போடலாமா சொன்னேன். ஏதாச்சும் ஒரு ஏஜ் போடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சர்டிஃபிகேட்ல வந்து ஏஜ் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஏதாச்சும் ஒரு ஏஜ் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த வருஷம் டிகிரி முடிச்சாங்களோ, அந்த டிகிரி போட்டுட்டு, அந்த வருஷம் முடிச்ச டிகிரி எந்த வருஷம் முடிச்சாங்களோ, கிராஜுவேட் போட்டுட்டு, எந்த வருஷம் டிகிரி பாஸ் பண்ணாங்களோ அந்த வருஷம் போட்டுட்டு, அவங்க என்ன காலேஜ்ல படிச்சாங்களோ, அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அப்டேட் குடுத்தாச்சு. குடுத்த உடனே என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய போட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களுடைய ஸ்கூல் டிசி, அவங்க 10th 12th காலேஜ் டிசி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபாதர் மதர் என்ற காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டோட நேம் தான் இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் நேம் இருந்தனால தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டே கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணனா ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணேன். அதாவது கையிலேயே ஓவரலா எழுதினேன். அதுல என்ன கொடுத்திருந்தேன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஐயா, எனது பெயர் மணி. நான் 2/341 லட்சுமி தெரு, புதுநகர், நெற்குன்றம் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன். ஐயா, எனக்கு தாய், தந்தை மற்றும் உறவினர்கள் யாரும் கிடையாது. நான் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் தான் வளர்ந்தேன், படித்தேன். எனது தாய் தந்தை யார், அவர்களின் பெயர் கூட எனக்கு தெரியாது. ஐயா, இதுதான் எனது சூழ்நிலை. எனவே ஐயா, எனது சூழ்நிலை கருதி எனக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது வேலை வாய்ப்புக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம் கூட வந்து என்னன்னா அவங்க அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வந்து வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க. அந்த சர்டிபிகேட்டையும் இது கூட சப்மிட் பண்ணிட்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு காப்பி இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு காப்பி, அவங்களோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணோம். இதெல்லாம் சப்மிட் பண்ண உடனே ஒரு 15ல இருந்து 20 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டும் வந்துருச்சு. அந்த சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல் பட்டதாரின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி நேம்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டோட நேம் தான் இருந்துச்சு. நான் அந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணப்போ தான் எனக்கே தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ல வந்து படிச்சு வளர்ந்த ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு தான் உண்மையாவே ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சிச்சு. இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்களா இந்த மாதிரி ட்ரஸ்ட்ல யாராச்சும் வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அவங்க வாங்க மூலம் அவங்களோட ஜாபுக்குலாம் ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ல இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க. அவங்களாலையும் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.